இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு வித்தியாசம் இல்லைங்க. அவன் நனையாத பாவி, ஞானஸ்நானம் எடுக்காத பாவி பாவம் செய்யறான். இவன் நனைஞ்ச பாவி, பாவத்தை இஷ்டத்துக்கு செய்யறான். கேட்டா ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். உன் ஞானஸ்நானத்தை எடுத்து என்ன பண்ண போற? துரோகம் பண்ற. நீ மறுபடியும் பாவம் செய்தால் நீ துரோகம் பண்றன்னு அர்த்தம். துரோகி. நான் சண்டைக்கு போகலங்க, நான் சண்டைக்கு போகவே மாட்டேன், எனக்கு அது விருப்பமே இல்லை. ஆனா வந்த சண்டை விட மாட்டேன். இது என்னது தூய்மை? இவர் சண்டைக்கு போக மாட்டாராம், வந்த சண்டை விட மாட்டாரா? இது என்ன? நீ வித்து முதல்ல என்ன பண்ணு? கடன் கொடு. நமக்கு இன்னைக்கு கடன் இருக்கும், ஆனா பணம் வந்துச்சுன்னா உடனே கடனை கொடுக்க விருப்பம் இருக்காது. என்ன பொருள் வாங்கலாம், என்ன வாங்கலாம், இப்படிதான் இருக்கு. ஆனா அவன் என்ன சொல்லி கொடுக்குறான்? வித்து கடனை கொடு, அப்புறம் ஜீவனம் பண்ணுன்னு. ஏங்க, வசனத்தை ஊட்டி விட்டு விசுவாசத்தை வளர்த்து விட்டு அவங்கள பூஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க விசுவாசத்தினாலவே நீதிமான் பிழைப்பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தை நீங்க ஊட்டி விட்டீங்கன்னா அவன் வியாதியெல்லாம் சரியா போயிருங்க. ஆனா நம்ம சொல்ல வேண்டிய முறையில தான் சொல்றது இல்லை. கஷ்டத்தின் மேல கஷ்டம் வருது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. நான் ஏன் பயபக்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தையும் தியானத்தையும் குறை பண்றாங்க. இப்ப நீ உப்பா இருக்கக்கூடிய நீ உன் வாழ்க்கையில வர்ற பிரச்சனையும் உன் வாழ்க்கையில வர்ற வேதனையும் பார்த்து, ஐயோ என் குடும்பத்துல இப்படிப்பட்ட வேதனை, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட வேதனை, என் கணவனுக்கு இப்படிப்பட்ட வேதனை, என் புருஷனுக்கு என் மனைவிக்கு இப்படிப்பட்ட வேதனை, என் குடும்பத்தில் இவ்வளவு வேதனைப்படுறேனே அப்படின்னு சொல்லி வேதனையினால உன் சாரம் வறண்டு போகுது. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னமா? இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்படியானால் மீட்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். உனக்கு எது பிரயோஜனமாக இருக்குமோ, என் பார்வையில் எது பிரயோஜனமாக இருக்குமோ அதை உனக்கு போதிப்பேன். போதிக்கும் போது அவருக்கு செவி கொடுத்தால் என்ன செய்வாராம்? நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் அவர் நடத்துவாராம். நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தா அவர் நடத்தி விடுவார். நிறைய பேர் என்னால் முடியல பிரதர், என்னால் நடக்க முடியல பிரதர் சொல்லாதீங்க. நீங்கள் நடப்பதற்கு ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் அப்படி நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நடப்பதற்கு ஒப்பு கொடுத்தால் என் தேவன் உங்களை நடத்துவார். நடத்துகிற தேவன் என்று இருக்குது. உங்களை கட்டாயம் நடத்துவார். இது என்னால் முடியல பிரதர், முடியல சிஸ்டர் சொல்லாதீங்க. தேவனால் எல்லாம் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஒப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை, என் கடமை. ஒப்பு கொடுத்தால் வழியிலே நடப்பேன் என்று ஒப்பு கொடுத்தால் நம்மை நடத்துவார். அதெல்லாம் முடியாதுன்னு நம்மளை தீர்மானம் பண்ணிச்சா அவர் எப்படி நடத்துவார்? அவர் நடத்த மாட்டார். ஓகே, இப்போ பிரயோஜனமாக இருக்கிறது உங்களுக்கு போதிப்பேனாரு. என்னதான் போதிக்க போறார்? இன்றைய என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு, நீ பூமிக்கு உப்பாயிரு, பூமிக்கு உப்பாயிரு. இதுதான் தலைப்பு. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம்
14வது அதிகாரம் 34வது வசனம். உப்பு நல்லதுதான். ஒரு நிமிஷம், என்ன சொல்லுது பாருங்க. உப்பு நல்லதுதான். அது என்ன நல்லது? இந்த உப்பு எப்படி உண்டாகுது தெரியுமா? இந்த உப்பு எப்படி வருது தெரியுமா? எப்படி வருது? கடல்ல இருந்து நீரை தனியா பிரிச்சு வெளியே கொண்டு வந்து தரைக்கு கொண்டு வந்து தரையில பெரிய பாத்தி பிடிச்சு அதுக்குள்ள தண்ணி விட்டுருவாங்க. சரியா? இது வந்தது என்னது? உப்பு தண்ணி. இந்த உப்பு தண்ணி இந்த பாத்தியில வந்த பிறகு சூரிய வெயில் பட்டு 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 தண்ணிலாம் எவாப்ரேட் ஆகி இந்த தண்ணியில் இருக்கிற அந்த உப்பு உப்பா மாறிடும். தண்ணி போன பிறகு உப்பா மாறிடும். இங்க என்ன எழுதியிருக்குது? உப்பு நல்லதுதான். உப்பு நல்லது. உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? என்னவா? உப்புக்கு சாரம் இல்லைன்னு வச்சுக்கோ. சாரம் இல்லை, இந்த உப்பு போட்டாலும் எல்லாமே நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், நல்லது. ஆனால் சாரமே இல்லைன்னா எவ்வளோ அள்ளி போட்டாலும் வேஸ்ட். உப்பு சாரம் மற்றும் எதினால் சாரமாக்கப்படும்? ஒரு நாளையும் சாரமாக்க முடியாது, ஒன்னாலையும் சாரமாக்க சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அது எது? சாரமற்ற உப்பு. அது நிலத்துக்காகிலும். நிலத்துக்காகிலும். ஒரு நிமிஷம், நிலங்கிறது என்ன? நிலம் உலகம் இயேசு சொன்னார். மத்தேயு 13 அதிகாரத்தில் இருக்குது. நிலம் உலகம். உலகத்துக்கும் உதவாது, எருவுக்காகிலும் உதவாது, உரத்துக்கு கூட உதவாது, உரத்து கூட உதவாது. ஏதாவது பிரயோஜனமா இருமா? நோ. அதை அதை வெளியே கொட்டி போடுவார்கள். வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அருமையான தேவஜனமே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களை சொல்லிட்டு கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னார். அப்படின்னு அர்த்தம் என்ன? யாருக்கெல்லாம் காது இருக்குதோ கேட்க கடவன். கேட்க கடவன்னா கேட்குதா இல்லையான்னு பார்த்துருவோமா? அவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம். சரி ஜோயல், இங்கே வா, அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து வா. தேங்க்யூ, நல்லா வச்சுக்கோ. இவனுக்கு காது கேட்டுச்சா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் சொன்னதை செய்ததுனால கேட்டுச்சுன்னு அர்த்தம். இதில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல காது, தோத்திரம். யாரோ ஒரு பையனுக்கு காது கேட்காத பையன் அங்கே உட்காந்துருக்கான்னு வச்சுங்க. அவன் பேர் எக்ஸ். அவன் உட்காந்துருக்கிறான். அவனை பார்த்து, தம்பி எக்ஸ், ஏய் நீ வச்சுருக்க பைபிளை எடுத்து வாடா அப்படின்றேன். அவன் தாத்தா நம்மளை தான் பார்த்து என்னமோ பேசுகிறேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவனால் செய்ய முடியுமா? ஏன் செய்ய முடியல? காது இருக்குது ஆனால் கேட்கல. இருக்குது ஆனால் கேட்கல. கேட்டா செஞ்சிருப்பான், கேட்காதனால செய்யலை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, காது உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கெல்லாம் காது இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் காது உள்ளவன் கேட்க கடவன் அர்த்தம் என்ன? செய்யணும்னு அர்த்தம். வசனத்தை கேட்டா செய்யணும்னு அர்த்தம். சப்போஸ் செய்யல, நீங்க யாரு? காது இல்லாதவங்களா? காது கேட்காதவங்களா? உங்க ஊர் பாஷையில செவிடின்னு அர்த்தம். எங்க வசனத்தை கேட்கறது எதுக்கு? செயல்படுறதுக்குங்க. எனக்கு நல்லா இருந்துச்சுன்னு மார்க் போடவா? சார் எனக்கு போர் அடிச்சிட்டா இருப்பா அப்படின்னு மார்க் போட்டு போறக்கா? அதுக்கு வசனம் சொல்லலை. நாங்க ஆண்டவர் அதுக்காக எழுதி வைக்கல. காது உள்ளவன் கேட்க கடவன். இப்போ இந்த உப்பு சப்ஜெக்டை பற்றி பேச போறோம். உப்பு நல்லது. உப்பு எப்படி வந்தது? கடல்ல இருந்து தனிப்பட்ட முறையில் பிரித்து தரைக்கு கொண்டு வந்து தரையில் அந்த தண்ணியில் சூரியன் படப்பட தண்ணி எவப்ரேட் ஆகி கடைசியில் உப்பாகுது. இங்கே வேதம் என்ன சொல்லு பாருங்க, வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம்
13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். என்ன சொல்றது வேதம்? நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். யாரை பார்த்து சொன்னாரு? யாரை பார்த்து சொன்னாரு? 5வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டு, அவர் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அப்ப இதுவரைக்கும் எங்க இருந்தாரு? கீழே இருந்தாரு. அங்கே திரளான ஜனங்கள் அவரை சுற்றி இருக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் பார்த்து அவரு மலையில ஏறாரு. மலை மேல ஏறாரு. ஏறி அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போ ஜனங்கள் இன்னும் கீழே தான் இருக்கிறாங்க. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், எப்பொழுது சீஷர்கள் தம்மிடத்தில் வந்த பொழுது அவர் இயேசு தமது வாயை திறந்து அவர்களுக்கு சொன்னது. எவர்களுக்கு? சீஷர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இதைத்தான் சொன்னாரு, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. அப்ப யாரு இவங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள், தேவனை பின்பற்றுகள். அருமையான சோதனை அவங்க தான் உப்புன்றார். எல்லாரையும் சொல்லல. அப்படி நான் இப்படி சொல்றேன், நீங்களும் நானும் உலகத்தோடு ஒட்டி இருந்தோம், பாவத்தில் இருந்தோம். இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். இப்போ உங்களை தெரிந்து கொண்டாரா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் ஒரு நாள்ல ஒரு சகோதரத்தில் பேசிட்டு இருந்தபோது கேட்டேன், ஆமா நீங்க ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்களா, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னார். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அதான் எழுதியிருக்குல்ல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு எழுதியிருக்குல்ல, அதனால தெரிந்து கொண்டார். அடே என்னடா இது, நான் தெரிந்து கொண்டேன்னு எழுதினதுனால தெரிந்து கொண்டாருன்னு அர்த்தமா? இப்ப அவர் தெரிந்து கொண்டாரா இல்லையா? அவர் தப்பா சொல்லிட்டார். எழுதியிருக்கிறதுனால தெரிந்து கொண்டார் என்பது அல்ல, வேதம் சொல்லுகிறது. அவர் தெரிந்து கொண்டார்னா அர்த்தம் என்னன்னு பாருங்க, வாசிங்க. சங்கீதம் 89:3. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டனோடே உடன்படிக்கை பண்ணி. இப்போ நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு ஒரு வசனம் இருக்கா? எங்க இருக்கு? பைபிள்லையா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிங்க, அப்ப தெரியும் பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சரியா? எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? 19ஆம் வசனத்தை படிங்க. நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்ப எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். நல்ல கவனமா கேட்டுங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னாரு. எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டார். அப்படியே உப்பானது கடலுக்குள்ள இருக்குது. இந்த உப்பை ஜனங்கள் என்ன பண்ணும்? உப்பு உண்டாக்கணும். இந்த உப்பு தண்ணியை வெளியே கொண்டாங்க. வெளியே கொண்டு வந்த பிறகு பாத்தி பிடிச்சி காய விட்டாங்க. இது சூரிய வெயில் பட்டு 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 என்ன ஆகுது? உப்பாயிடுச்சு. இப்போ நீங்களும் நானும் பூமியில இருந்தோம். உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். இப்போ ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு மன்னித்த போது இயேசு மன்னித்தார். தெரிந்து கொண்டாரா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் சொன்னேன். சங்கீதம் மறுபடி வாசிங்க. 89:3. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணும். கவனமா கேட்டுங்க. இப்ப நம்ம எங்க இருந்தோம்? உலகத்தில் இருந்தோம். உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு, பாவத்திலிருந்து வெளியே விட்டாரு. வந்த பிறகு என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட என்ன பண்ணாரு? உடன்படிக்கைங்கிறது நமக்கு தெரியும். ஆகிலும் வேதத்தை
வேதமா பார்த்துருவோம். உடன்படிக்கை என்பது என்ன? வாசிங்க 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து, தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்குது. எது? ஞான ஸ்நானமானது. அப்போ யார் ஒருவர் உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவமெல்லாம் மன்னின்னு சொல்லி கேட்டு மன்னிப்பு பெற்று உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து வெளியே வராங்க, அவங்க இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்றாங்க. எந்த விதத்துல? ஞான ஸ்நானத்துல இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்றாங்க. இப்ப யாரோட இருக்கிறாங்க? இயேசுவோடு இருக்கிறாங்க. இப்ப தண்ணியில இருந்து, கடல்ல இருந்து உப்பு தண்ணி வெளியே வந்துச்சு. இந்த சூரியன் பட்டு 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 தண்ணி எவாபரேட் ஆகி கடைசியில் உப்பாகுது. இப்போ நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம். இயேசுவோடு கூட இருக்க 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 நமக்குள்ள இருக்கிற சுவாபம் மாறி நம்ம யாரா மாறுறோம்? எதா மாறுறோம்? உப்பா மாறுறோம். நீதியின் சூரியனாகிய இயேசு நம்மகிட்ட இருக்க 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 நம்ம கூட இருக்க 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 வேண்டாதெல்லாம் வெளியே போய் இப்ப நம்ம உப்பா வரோம். அதனால தான் இயேசு சொன்னாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாயிரு. அப்போ உலகத்துல உள்ள மக்களுக்கு உப்பா இருக்கிறோமா? ஓகே, உப்புனுடைய தன்மை என்னங்க? உப்புடைய தன்மை என்ன? 4 தன்மை உடையது. 1 வெள்ளையா இருக்கும், 2 ருசியை உண்டாக்கும், 3 அடுத்த பொருளை கெடாம பாதுகாக்கும், 4 மருந்தா உபயோகப்படுத்தலாம். 4 காரியங்கள். இப்போ வேதம் சொல்றது நீங்கள் பூமிக்கு. அப்போ உப்பு நான் 4 தன்மை இருக்கணும்ல, 4 தன்மை இருக்கணும்ல. நீங்களும் நானும் உப்பு வச்சுக்கோம், ரைட்டு. இதுல இருந்து ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டாரு, உப்பு. அப்போ வெள்ளையா இருக்கணும். என்ன செய்யலாம்? ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு போட்டு தேய்க்கணுமோ? வெள்ளை ஆகிறதுக்கு என் சின்ன பொண்ணு, சின்ன வயசில் என் ஒய்ஃபுடைய அக்கா பொண்ணு திருச்சியிலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்தா. அவள் வந்து நல்ல சிவப்பாக இருப்பா, இவ கருப்பாக இருப்பா. என்ன பண்ணுவா தெரியுமா? அவன் மேலே கையை வச்சு உரசுவா. நான் ஏம்மா உரச? இல்லை, நானும் வெள்ளையாகணும்ப்பா. உரசனால வெள்ளையாக முடியாது. நம்ம ஆண்டவரை இப்படியே படைச்சிட்டார், நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் வெள்ளை என்பது தூய்மைக்கு அடையாளம். நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். அப்படின்னா எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கணும்? வேதம் சொல்லுது, லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எனக்கு ஏற்ற மாதிரி பரிசுத்தமா இருக்கணும்ன்றார். ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பரிசுத்தமா இருக்கிறேன் பிரதர் சிஸ்டர், அப்படி சொல்லாதீங்க. அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் வேணும். பரிசுத்தமா இருக்கீங்களா? ஆமா, என்னால முடிஞ்ச அளவு பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை என்ன பண்ணலாம்? குப்பையில தான் போடணும். அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் வாழ்க்கை வாழுங்க. ஏன்னா நீங்களும் நானும் வெள்ளையா இருக்கணும் மீன்ஸ் பரிசுத்தத்தில் தூய்மையா இருக்கணும். ஏன்னா ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். அதாவது உங்களை ரட்சித்தேன். இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் உலகத்தில் இல்லை. வேற எந்த தெய்வத்தாலும் ஒரு பாவிய நீதிமானாக மாற்றவே முடியாது. என் இயேசுவால் மாத்திரமே முடியும். ஆமென். நீங்க வேற எங்க கொண்டு போனாலும் தண்ணியை உப்பா மாற்ற முடியாது. சூரியன் பட்டாதான் உப்பாகும். ஆமென்.
ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்களோ நானோ நல்லா கவனிச்சிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் ரட்சித்து அறிவித்தேன், நானே தேவன் என்பதற்கு நீங்களே எனக்கு சாட்சிகள். அப்படியானால் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்கன்னா நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? வெள்ளையா இருக்கணும். அப்படின்னா தூய்மையா இருக்கணும். ஊருக்கு மத்தியில், உலகத்துக்கு மத்தியில் சுத்தமா இருக்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு வித்தியாசம் இல்லைங்க. அவன் நனையாத பாவி, ஞானஸ்நானம் எடுக்காத பாவி பாவம் செய்யறான். இவன் நனைஞ்ச பாவி, பாவத்தை இஷ்டத்துக்கு செய்யறான். கேட்டா ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். ஞானஸ்நானத்தை எடுத்து என்ன பண்ண போற? துரோகம் பண்ற. நீ மறுபடி பாவம் செய்தால் நீ துரோகம் பண்றன்னு அர்த்தம். துரோகி. அடுத்தவனுக்கு நீ சாட்சியா இருக்க வேண்டியவன், அடுத்தவனுக்கு நீ சாட்சியா இருக்க வேண்டியவள். ஆனா உன்னை பார்த்து இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ஆகா காரணம் இயேசு, இயேசு பரிசுத்தம் உள்ளவர், ஆகவே இவங்களும் பரிசுத்தமா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? யோசித்து பார். உப்பு வெள்ளையா இருக்கும் அப்படின்னா தூய்மையா இருக்கணும். சாட்சியா இருக்கிறீங்களா இல்லையான்னு பார். என்ன பொறுத்தளவுக்கு நான் உங்களுக்கோ உலகத்தாருக்கோ யாருக்கும், வேதம் சொல்லுது, கிரேக்கருக்கும் யூதருக்கும் தேவனுடைய சபைக்கும் 2 லட்சம். நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த சபைக்கோ இல்ல மற்ற கிறிஸ்தவ மக்களுக்கோ உலகத்தாருக்கோ நான் இடலா இருப்பேன், ஆனால் என்ன இந்த உலகத்தை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து என் ஜனத்தை நாசம் போக்க விரும்பல. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லுவேன். யோசித்துப்பார், உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்துப்பார். எங்காவது நீ தூய்மையா இருக்க வேண்டிய இடத்துல அசுத்தமா இருக்கான்னு பார். அடுத்தவங்க மத்தியில தூய்மையா இருக்க வேண்டியவன் நீ வெள்ளையா இருக்கணும், பரிசுத்தமா வாழணும். நான் சண்டைக்கு போகலங்க, நான் சண்டைக்கு போகவே மாட்டேன், எனக்கு அது விருப்பமே இல்லை. ஆனா வந்த சண்டை விட மாட்டேன். இது என்னடா தூய்மை? இவர் சண்டைக்கு போக மாட்டாராம், வந்த சண்டை விட மாட்டாராம். இது என்ன? சண்டைக்கு வந்தாலும் நம்ம அமைதியா இருக்கணும். இயேசு அடிச்சாங்க, என்னமா தப்புனாரா? அமைதியா இருந்து மன்னிங்க ஆண்டவரும் போயிட்டாரு. அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை நிரூபித்து காமிச்சார். அருமையான சௌரிய சௌனே கேள். உன் வாழ்க்கையில பாவம் இருந்துச்சுன்னா அடுத்த ரட்சிக்கப்படாத உன்னை பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கான், எப்படி வாழ்றான் பேர். எவனாவது ஆண்டவர்கிட்ட வருவானா? ரட்சகர் இயேசுவை ஏத்துவானா? உன்னை பார்த்து ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுற அளவுக்கு நீ இருப்ப. அப்படியானால் நீ முதல்ல வெள்ளையா இருக்கணும்னா என்ன மாதிரி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும், சாட்சியா இருக்கணும். ஏன்னா இயேசு என்னை இல்லாம வேற ரட்சகரே இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சி கண்டார். அப்போ என்னை பார்த்து அன்றைக்கு முதல் அந்தியோகியாவிலே சபையாருக்கு என்ன பேர் வந்துருச்சு? கிறிஸ்து அவர்கள்னு சொல்றாங்க, கிறிஸ்து அவர்கள்னு சொன்னாங்க. இப்ப உங்களை என்னையும் பார்த்து மற்றவங்க சொல்லணும், கிறிஸ்து அவன் சொல்லணும். இப்ப நான் அப்படி கேட்கிறேன், நீங்க கிறிஸ்தவனா? கிறிஸ்து அவன் யார சொல்றீங்க? நான் கிறிஸ்து அவன்றீங்க யார? நான் கிறிஸ்து அவள், அப்படித்தானே கிறிஸ்தவள். எப்படி என்ன சொல்வீங்க? அவங்க உங்களை பார்த்து கிறிஸ்தவள்னு சொல்லணும். என்ன சொல்றீங்க? அவங்க உங்களை பார்த்து கிறிஸ்தவன் சொல்லணும். அவங்க உங்களை பார்த்து கிறிஸ்தவன் சொல்லணும். அருமையான சௌர்ணே சௌரிய நல்லா கேளு. உன் வாழ்க்கை, என் வாழ்க்கை கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும். வெள்ளை வாழ்க்கை சுத்தமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். ஆண்டவர் சொல்ற, எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவளா இருக்கும்படி தான் நான் உன்னை பிரித்து எடுத்தேன். அப்படி ஆனா உப்பு முதல்ல வெள்ளையா இருக்கணும். அப்படின்னா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். அப்படி விசுவாசி வாழ்ந்தால் உலகத்துக்கு உப்பா இருக்கிறோம். 1 2 இந்த உப்பு என்ன செய்யுமா? பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், அப்படிதானே? அப்படின்னா ருசியை கொடுக்கும் தன்மை. 2வது தன்மை ருசியை கொடுக்கும். வேதம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57வது அதிகாரம் 21வது வசனம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். வேதம் சொல்லுது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? துன்மார்க்கனுக்கு சமாதானம் கிடையாது.
பாவம் செய்யற எவனுக்கும் சமாதானம் கிடையாது. இந்த உலகத்துல எல்லாரும் பாவிகள்ங்க, எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம். அப்ப எல்லாருக்குள்ளும் சமாதானம் இல்லை. சும்மானாலும் வெளியே ஷூவை போட்டு கார்ல போய் ஃபுல் சூட் போட்டு போன உடனே அவனுக்கு என்னப்பா குறை, கார்ல போறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், அவனுக்கு என்ன குறை அப்படின்னு நம்ம வெளியே பார்க்கும்போது சொல்லிக்கலாம். ஆனா அவன் உள்ளத்தின் வேதனை அவனுக்கு தான் தெரியும். உலகத்துல சொல்லுவாங்க, எருதின் வேதனை காக்காவுக்கு தெரியாதுன்னு. இந்த காக்கா மேல வந்து கொத்திக்கிட்டே இருக்கும் எருது, அந்த காக்காவுக்கு வலி தெரியாது. புண்ணு இருக்கிற எரும மாட்டுக்கு தான் வலி தெரியும், எரும மாட்டுக்கு தான் வலி தெரியும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல பணக்காரனாக இருக்கிறான், பங்களா வச்சுருக்கிறான், கார் வச்சுருக்கிறான், அட்ட என்ன வசதியாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுது, துன்மார்க்கருக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. அப்படின்னா உலகத்துல எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம், தேவமகிமை ஆச்சிட்டோம். அப்ப எல்லாருக்குள்ள என்ன இல்லை, சமாதானம் இல்லை. அதனாலதான் சொன்னார், நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. இப்ப இவங்களுக்கு ருசி உள்ள வாழ்க்கை கொடுக்கணும், சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கணும். எத்தனையோ நடிகைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க தெரியுமா? பெரிய பணக்காரன் தற்கொலை பண்ணிக்கிறான் தெரியுமா? ஏன்? அவன் நிம்மதி இல்லைங்க, பணத்தை வச்சு நிம்மதியா இருக்க முடியாது. நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே திருச்சியில் ஒரு வீட்டில் என்ன கூப்பிட்டுருந்தாங்க, ஜெபம் பண்ற கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன், நல்ல பெரிய பணக்காரங்க. நான் போன போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் என் மேலே பிரியப்பட்டு, ஐயா வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் போயிருந்தேன். போன நேரத்தில் கதவை தட்டினேன், அந்த சிஸ்டர் வந்தாங்க. வாங்க பாஸ்டர் வாங்க உள்ளே உட்காருங்கன்னாங்க. பிரதர் இல்லையா அப்படின்னேன். இப்போ தான் வெளியே போயிருக்காங்க, ஜஸ்ட் வந்துடுவாங்க, இப்போ உடனே வந்துடுவாங்க, வந்தால் அவங்கள உட்கார சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. உட்கார சொன்னாங்கன்ட்டு. இல்லை சிஸ்டர் நான் அப்புறம் வேணா வரேன். இல்லை உங்களை உட்கார சொன்னாங்க, உடனே வந்துடுவாங்கன்றாங்க. சரி, நான் உட்காந்துருந்தேன். அந்த சிஸ்டர், எங்களுக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சுருக்கிறாரு பாஸ்டர், எங்களுக்கு அப்படி செஞ்சுருக்கிறாரு, எங்களை இவ்வளோ இப்படி வச்சிருக்கிறாரு, நாங்கள் எல்லாரும் கடை மேன்மையாக இருக்கிறோம் பாஸ்டர், ஆச்சா ஆச்சா நீங்கள் பயங்கரமான கதை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை, அது எனக்கு தெரியும். எல்லா கதையும் கேட்ட பிறகு நான் சொன்னேன், சிஸ்டர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது, ஆண்டவர் எல்லாமே கொடுத்துருக்கிறான்னு சொல்கிறீங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்று சிஸ்டர், உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி மட்டும் இல்லை சிஸ்டர் அப்படின்னு. பாஸ்டர் எப்படி கண்டுபிடிச்சிங்க பாஸ்டர், எப்படி கண்டுபிடிச்சிங்க எனக்கு நிம்மதி இல்லைன்னு? கடன்னு ஏன் ஆண்டவர் சொன்னார், ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது சமாதானம் சொல்லுங்கன்னாரு. ஏன்னா ரட்சிக்கப்படாத இருந்தாங்க, சமாதான காரணம் இருக்க முடியாது, சமாதானமே இருக்க முடியாது. இப்போ ரட்சிக்கப்படாத அவங்களுக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பணக்காரங்களாக இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, வசதியாக இருக்கிறபடினால சமாதானமாக இருக்கிறாங்கல்ல. என் வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அப்படியான உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, பாவம் செய்கிறவங்க சமாதானம் கிடையாதுங்க. சமாதானமா இருக்கிற மாதிரி காட்சி அளிக்கிறார், சமாதானமே கிடையாது. இப்ப அவனுக்கு நீங்க பூமிக்கு உப்பு, அவனுக்கு ருசி உண்டாக்கணும். என்ன செய்வீங்க? உலகத்துல சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு ஒருத்தர் தாங்க. அந்த இயேசுவை சுவிசேஷமா நீங்க அறிவிச்சிங்கன்னா, அவங்க பாவம் தான் இதுக்கு காரணங்கிறத, உங்க வேதனைக்கு காரணம் பாவங்கிறத முதல்ல சொல்லிருங்க, சரியா? அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை, இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் பாவத்தை விடுதலையாக்க, அவர் உலகம் கொடுக்கக்கூடாது சமாதானம் தர்றாரு அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கணும். நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். நான் 1974 வருஷம் என் வாழ்க்கையில் நிம்மதியற்ற ஒரு நிலைமை உண்டாயிற்று. வெளியே எல்லாரையும் சிரிக்க வைப்பேன், ஆனால் என்னால் சிரிக்க முடியாது. என் கூட வர்றவெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், ஆனால் என்னால் சிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு மன வேதனையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். 26 வயசு எனக்கு. அப்போ கல்லூரியில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். கடைசியில் இந்த வேதனை மறக்கிறதுக்கு பலவிதமான உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு பார்த்தேன், கேளிக்கைகளில் ஈடுபட்டு பார்த்தேன். சமாதானமே கிடைக்கல. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கடை வச்சுருக்காங்க, எங்கள் அம்மா டீச்சர், எங்கள் அக்கா பெரிய அக்கா டீச்சர், அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, அவங்க வீட்டில் தான் நான் இருக்கிறேன்.
அடுத்த அண்ணன் டீச்சர், அண்ணி டீச்சர், அக்கா டீச்சர், அக்கா ஹஸ்பண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அடுத்த அண்ணன் போஸ்டல் ஒர்க் பண்ணுறாரு, அண்ணி இபியில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு தான் ஆகலை. இந்த சிச்சுவேஷனில் வேதனையோடு கூட இருந்தேன்னா தற்கொலை பண்ணுறதுக்கு விஷ பாட்டில் வாங்கிட்டேன். விஷ பாட்டில் வாங்கி பெட்டி கடையில் வச்சுருக்கேன். நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் நான் விஷத்தை குடிச்சிட்டு எங்கேயாவது ரயில்வே தண்டவாளத்து பக்கத்தில் போய் படுத்துடணும்னு நினச்சிக்கேன். ஏன்னா வீட்டில் படுத்தா எங்கள் அக்காவுக்கு என்கொயரி வரும், அதுவோ விடோ. அதனால் அவளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக எங்கேயாவது படுத்துடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். சாயங்காலம் அப்படி உட்காந்து திண்ணையில் உட்காந்து அப்படியே யோசித்துக்கிட்டே இருக்கிறேன், என்ன செய்யலாம், எப்போ செய்யலாம், ஏது செய்யலான்னு. திடீர்னு 2 பிரதர்ஸ் வந்தாங்க. நல்லா கவனிச்சிங்க. உப்பு கரைஞ்சாதான், உப்பு அப்படியே கல் மாதிரி கிடந்ததுன்னா வேஸ்ட்டு, கரைஞ்சாதான் ருசியை உண்டாக்கும். இப்போ என் வாழ்க்கையில் இந்த 2 பிரதர்ஸ் வந்தாங்க. அவங்க வேலை பார்க்குறவங்க. ஆனால் ஒன்று, அந்த நேரத்தை பார்க்கல, அவங்க ப்ரிஸ்டீஜை பார்க்கல. வந்தாங்க என்கிட்ட வந்து என்னை அப்பாஜின்னு கூப்பிடுவாங்க, அற்புதராஜன்னு சொல்ல மாட்டாங்க. அங்கே அப்பாஜின்னு, அப்பாஜி ஏன் ஒரு மாதிரி சோர்வாக இருக்கீங்க? நான் சொன்னேன், மனுஷன் வாழ்கிறத விட சாகிறது நல்லது அப்படின்னு. வாலிப வயசில் இருக்கீங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், மனுஷன் செத்தாதான் நிம்மதின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏங்க, நான் கிறிஸ்டியன், சர்ச்சில் இந்தந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கலந்துக்குவேன், பைபிள் படிப்பேன், பாடம் வாசிப்பேன், காணிக்கை எடுப்பேன், பாட்டில் கோயிலில் இருப்பேன், எல்லா வேலையும் செய்கிறேன். நீங்கள் என்கிட்ட வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கிறிஸ்தவம் இல்லை. பாவத்திலிருந்து எந்த மனுஷன் கிறிஸ்டியன் ஒருத்தன் பாவத்திலிருந்து விடுதலையாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றி வாழ்றானோ அவன் தான் கிறிஸ்தவன்னாங்க. ஆமாம், நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் வேதனையோடு கூட இருக்கீங்க அப்பாஜி, வேதனையோடு கூட இருக்கீங்க. ஆண்டவர் மாத்திரமே சமாதானம் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, ஒரு வசனம் வந்து, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களுக்கு ஹிருதயம் கலங்காமலும் பயப்படும். இந்த வசனம் என்ன பிடிச்சிச்சு. உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை தருவேன் என்று இயேசு சொன்னார்னு சொல்லிட்டாங்க. ஆகா, இது வரைக்கும் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை தேடி 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 போனோம், இது வரைக்கும் கிடைக்கல. இப்போ உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை தருவேன்னு சொல்றாரு. லாஸ்ட் ட்ரையல் பார்த்துடலாம், அவர்கிட்ட போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன செய்ய சொல்றீங்க வாங்கன்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படி கூட்டிட்டு போய் என்னை ஒரு ஓரமாக ஒரு முள்ளுக்காடு, அதில் உட்காந்து நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்ட்டாங்க. எனக்காக அவங்க 2 ஒரு பாரத்தோடு ஜோம் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே நிம்மதி இல்லை, அடுத்தது பாவம் தான் இதுக்கு காரணம்ட்டாங்க. அதெல்லாம் நினச்சி கதறி அழுது, ஆண்டவரே நான் ஒரு பாவிப்பா, நான் இப்படிலாம் வாழ்ந்தேன், என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டேன். இயேசு மன்னித்தார், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என் தேவன் உலகம் கொடுக்க கூடாத சமானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த 2 பேரும் உப்பா என்கிட்ட வந்தாங்க. அந்த 2 பேரும் உப்பா வந்து என் வாழ்க்கையை ருசியாக மாற்றினாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் வர முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும், நான் அவுட். என்ன சமாதானம் அற்ற நிலைமையில் இருந்த ருசி இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டது என்ன ருசியாக்குனது அந்த 2 சௌரம் இன்னைக்கும் மறைக்க முடியாது. இன்னைக்கும் அருமையான சௌரிய கேள், தேவன் உன்னை என்ன பண்ணி வச்சிருக்காரு, பூமிக்கு உப்பா வைத்திருக்கிறார். பூமியில் உள்ள மக்கள் எல்லாம் பாவத்தில் வாழ்ந்து நிம்மதி இல்லாம இருக்கிறான். அத்தனை பேருக்கு நீ சுவிசேஷம் சொல்ல வேண்டிய, நீ பார்க்கிறவங்களுக்கு சொல்லு, நீ பூமிக்கு உப்பு. சாரம் இல்லாத உப்பா மாறினா வேஸ்ட். சாரம் இருக்கிற உப்பு தாங்க ருசியை உண்டாக்கும். ஒரு முறை பல ஆண்டுகளுக்கு முன்னால திருச்சிக்கு இங்கேருந்து பஸ்ஸில் போகிறேன். நான் விண்டோ சீட்டில் இருக்கிறேன். இங்கே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ரொம்ப ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறார். எங்கேயாவது பஸ் ஸ்டாப் வந்த உடனே இறங்குவார். இறங்கிட்டு வெளியே நின்று வானத்தை பார்த்து அப்படின்னு சிகரெட் அடித்து புகையாக விட்டுட்டு வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் 2-3 ஸ்டாப்பில் பார்த்தேன்.
அவர் பண்ணுற காரியம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. எங்கோ சம்திங் அவருக்கு ராங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். 3 டைம் பார்த்த பிறகு அவர் வந்து உட்கார்ந்தாரு. பஸ்ஸு புறப்பட்டுருச்சு. சார், நீங்கள் எங்கே இருக்கீங்க? அவர் சொன்னார், எனக்கு புதுக்கோட்டை, நான் திருச்சி போய் புதுக்கோட்டை போகிறோம். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் சென்னையில் வேலை செஞ்சேன். அப்போ நான் குடும்பம் எங்கே? குடும்பம் புதுக்கோட்டையில். எனக்கு மனைவி 2 சின்ன குழந்தைகள். நான் சென்னையில் வேலை பார்த்து என் குடும்பத்துக்கு பணத்தை அனுப்பிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு வேலை இல்லைன்ட்டாங்க. என் குடும்பம் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தி வந்தேன். இப்போ திடீர்னு எனக்கு வேலை இல்லைன்ட்டாங்க சார்னு அழ ஆரம்பிச்சிட்டு, சார் நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு என் வீட்டில் நான் இப்போ பேக்கில் விஷ பாட்டில் வச்சுருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு என் மனைவி பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுத்துட்டு நானும் விஷம் கொடுத்துட்டு சாக போகிறேன் சார்னு சொல்லி அழுதுட்டார். எனக்கு தாங்க முடியல. என்னடா அது, இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நம்மளை பக்கத்தில் உட்கார வச்சாருன்னு. பிரதர், சார் கவலைப்படாதீங்க, இதை மாற்றுறதுக்கு ஆண்டவராக இயேசுவால் முடியும். ஏன் இந்த காரியம் நடந்தது தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் உண்டான பாவம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சாட்சியை சொன்னேன். நான் விஷம் குடித்து தற்கொலை பண்ணலான்னு தான் நினச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு நிம்மதி இல்லாமல் போச்சு, அதனால் தற்கொலை பண்ணலான்னு நினச்சேன். அதே போல் நீங்கள் விஷ பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன்றீங்க. காரணம் என்ன? உங்களுக்கு நிம்மதி இல்லை, அப்படி தானே? அது காரணம் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்ச பாவம் தான் பிரதர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனைவி பிள்ளைகளை வாழ விட மாட்டேங்குது, உங்களையும் வாழ விட மாட்டேங்குது, உங்களை சாகடிக்க பண்ணுறது. கவனமாக கேளுங்க, என் இயேசுவால் முடியும். இயேசு எனக்கு சமானத்தை தந்தவர், உங்களுக்கு சமானத்தை கொடுக்க வல்லவர். பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த இயேசு நிச்சயமாக உங்களுக்கு சமானத்தை கொடுப்பார். பாவம் இருக்கிற வரைக்கும் சமானம் வராது. சாத்தான் உள்ள இருக்கிறான், சமானத்தை கையெடுப்பான். இப்போ இயேசு உள்ள வந்துட்டாருன்னு வச்சுங்க, உள்ள சமானம் வந்துடும். ஆகையினால இந்த நாளில் ஆண்டவராக இயேசு இடத்துல, இயேசுவே நான் ஒரு பாவி, நான் இப்படிலாம் வாழ்ந்தேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் தானே? அப்படி தெரிஞ்ச காரியத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பார். மன்னிச்ச உடனே சாத்தான் வெளியே போயிடுவான். உள்ள வாங்கன்னு சொல்லுங்க, இயேசு வருவார். இயேசு வந்துட்டார்னா உலகம் கொடுக்க கூடாத சமானத்தை தருவார் அப்படின்னு சொன்னேன் பிரதர். அப்படின்னு சொன்னேன். சார் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு சார். அப்படித்தான் நடப்பது உண்மைன்னா அது இயேசுவால முடியும்னு சொன்னால் நான் அந்த இயேசுவை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இயேசுவை நம்புகிறேன் சார். அந்த இயேசுக்கிட்ட என் வாழ்க்கையை சொல்கிறேன் சார். நான் இனிமேல் சாக மாட்டேன் சார், நான் இனிமேல் சாக மாட்டேன். இயேசுக்கிட்ட நான் வர்றேன் சார், நான் இனிமேல் சாக மாட்டேன். இந்த பாட்டிலை நான் உடச்சி போடுறேன் சார். நான் புதுக்கோட்டைக்கு போய் என் குடும்பமாக நான் இயேசு ஏற்றுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்துடுறேன். ஹல்லேலூயா. ஏங்க, சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானம் கொடுக்குறவங்க நம்ம பிரான்ச் சர்ச்சில் பேசிகிட்டு இருக்கேன். பெரிய பொட்டு வச்ச ஒரு அம்மா வந்துடுது. ஒரு சின்ன பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து அழுதுகிட்டே இருந்தது. நான் சர்ச் முடித்த உடனே நேரம் ஓடி வந்து என் காலில் பொத்துன்னு விழுந்தது. என்னம்மா என்னாச்சு? காலில் விழக்கூடாது, எழுந்திரிங்கன்னு எழுப்பி விட்டேன். ஐயா, இந்த சர்ச்சுக்கு இந்த நாளில் உங்களை நான் சந்தித்து இந்த வார்த்தைகளை நான் கேட்கலன்னா நான் செத்து போயிருப்பேன். ஐயா, செத்து போயிருப்பேன். ஏன்னா என் புருஷன், எனக்கு 6 பிள்ளைகள், நாங்கள் சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கிறோம். ஆனால் என் புருஷன் என் மேலே சந்தேகப்பட்டு என்னை புண்படுத்துகிறார். ஐயா, கடன் எவ்வளவோ நாளாக விரட்டினாரு. நேற்று தினத்தில் அடித்து என்னை விரட்டிட்டாரு. நான் தற்கொலை பண்ணலான்னு சொல்லி பழவந்தாங்கல் ஸ்டேஷனில் நின்றுட்டு தாம்பரத்தில் ட்ரெயின் வருது, அதை பார்க்காத மாதிரி கடந்து போகணும், ட்ரெயினை நீ அடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அது வர்றதை பார்த்தேன். ஆனால் பார்க்காத மாதிரி கிராஸ் பண்ணேன். அப்போ ஒரு பெரியவர் ஓடி வந்து பட்டுன்னு பிடிச்சி, ஏய் இங்க வா, என்ன பைத்தியக்காரி மாதிரி, ட்ரெயின் வர்றது தெரியல அப்படின்னு இழுத்துட்டாரு. ஐயா, இழுத்துட்டாரு. ட்ரெயினில் சாக முடியல. அதுக்கு பக்கத்தில் மீனம்பாக்கம் பக்கத்தில் பழவந்தாங்கலேருந்து வெளியே போகிறது, மீனம்பாக்கம் போகிறது, இப்படி ஒரு சிக்னல் இருக்குது. அந்த சிக்னலில் நின்று ரெட்டு போட வரைக்கும் நின்றுட்டு இருந்தேன். கிரீன் போட்ட உடனே பஸ் வருது. நான் சர்ன்னு பாஞ்சிட்டேன். ஏன் நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினச்சேன். சர்ன்னு உள்ளே போயிட்டேன். பஸ் வந்தவன் வேகமாக பிரேக் போட்டதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆடி. நான் சொன்னேன், சாவுறதுக்கு என் பஸ் தான் கிடச்சிதா? நான் தான் கிடச்சேனா? வேற எங்கேயும் அவளுக்கு சாப்பிடாது
அப்படின்னு விட்டுட்டான், சொல்லிட்டான். அதையும் செய்ய முடியல. அப்புறம் நேரே அங்கே நங்கநல்லூர் ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்தில் விழுந்து செத்துடலான்னு சொல்லி அங்கே போனேன். அங்கே ஆண்களும் பெண்களும் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. விழுந்தா தூக்கிடுவாங்களேன்னு பயந்து விட்டுட்டேன். கடைசியாக தற்கொலை பண்ணலான்னு விஷ பாட்டில் வாங்கிட்டேன். வாங்கிட்டு கடை விட்டு இறங்கி ரோட்டில் வரேன். என்னுடைய வாலிப வயது சிநேகிதி என்னை பார்த்துட்டேன். ஹே, எப்படி இருக்கிற, எங்கே இருக்கிற, இப்போ என்ன செய்கிற அப்படின்னு கேட்டா. நான் ஒன்றுமே சொல்லாமல் நான் வந்து சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கிறேன். எனக்கு 6 பிள்ளைகள் எல்லாம் சொன்னேன். என் ஹஸ்பண்ட்லாம் இருக்கிறார். ஆனால் அவள் சொன்னான், இன்னைக்கு மட்டும் என் கூட இருந்துச்சு போடி, இன்னைக்கு இருந்துச்சு நாளைக்கு ஊருக்கு போயிரு. ஏன்னா சாயங்காலம் 6:30 மணி 7 மணிக்கு மேலே அது, அதனால் நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு ஒரு விதத்தில் தற்கொலை பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். இவ இப்படி சொல்லிட்டாளேன்னு சொல்லி ஓகே நான் இன்னைக்கு தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் அந்த லேடி தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம பழம் வந்தாங்க. சர்ச் நடந்துச்சு, சர்வீஸ் நடந்துச்சு. சர்வீஸ் நடக்கும்போது பாட்டு போட்டோமா, ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுக்குது என்ன சத்தம்னு. அங்கே ஒரு சர்ச் நடக்குது. அப்படியா போகலாமாங்க, அது போ போ அப்படின்னு சொல்ல. அப்போ உன் குழந்தைய கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி குழந்தையோட வந்துருச்சு. அவங்க குழந்தையோட வந்து முடித்த உடனே, ஐயா நான் தற்கொலை பண்ணலான்னு தான் நினச்சிருந்தேன், ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் என்னை தொற்றுச்சுது. இனிமேல் தற்கொலை பண்ண மாட்டேன், தற்கொலை பண்ண மாட்டேன், எனக்கு நிம்மதி கிடச்சிச்சு ஐயா, நான் இனிமேல் தற்கொலை பண்ண மாட்டேன். ஐயா என் வீட்டுக்காரர் இப்படி என்னை ரொம்ப சந்தேகப்படுவார், ஆனால் ஒரு உதவி செய்யுங்களேன், ஒரு உதவி செய்யுங்களேன். என்னன்னு கேட்டேன். என்னை மாத்திரம் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொண்டு விட்டுருங்களேன். ஏற்கனவே சந்தேகம், நான் கொண்டு வந்து விட்டா இன்னொரு பிரச்சனை. நான் சொன்னேன் வெரி சாரி, நான் அவசரமாக பூந்தமல்லி சர்ச் நடத்த போகணும், ஆகினால அங்கே போகிறேன். ஒன்று செய்யுங்க, இந்த சிஸ்டர் வீட்டில் இங்கே இருங்க, சாயங்காலம் 2 சிஸ்டர் உங்கள் கூட ஆட்டோவில் வருவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் என் கூட மோட்டர் பைக்கில், அவளுக்கு ஒரு மோட்டர் பைக்கில் நாங்கள் வருவோம், உங்களை வீட்டில் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு வந்துடுவோம். என்ன நடந்து தெரியுமா? சாயங்காலம் போனோம், வீட்டை திறந்துருந்தது, வீட்டுக்குள்ளே போயிட்டோம். பாஸ்டர் உட்காருங்க பாஸ்டர், இல்லை இருக்கட்டும். அவங்க பிள்ளைகள் வர்றாங்க, கண்டுக்கவே இல்லை, அவங்க அம்மாவை கண்டுக்கவே இல்லை. ஏய் அப்பா கூப்பிட்ற அப்படின்னு அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப வேதனை ஆச்சு. என்னடா அது, தாய் மேலே இவ்வளவு தூரம் அக்கறை இல்லாத ஒரு பிள்ளைகளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு, எப்பா ஒரு பையனை வந்தான், கொஞ்சம் வளர்ந்த பையன், ஒன்று செய், நான் ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறேன், உங்கள் அப்பாவை பாஸ்டர் வந்திருக்கிறார் மட்டும் சொல்லு, வர சொல்லு அப்படின்னு. உடனே வந்தார். யார் பாஸ்டர்? நான் தான் சார். சார் இவளை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? இவளை சாகட்டு தான் நினைச்சேன், ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? இவன் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன் இவன் சாகணும். நான் சொன்னேன் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் இனி அப்படிப்பட்டவங்களா இருக்க மாட்டாங்க. இயேசு அவங்கள மாற்றிட்டாரு, இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. ஒரே ஒரு டைம் மட்டும் சான்ஸ் கொடுங்கன்னு. பாருங்க, நீங்கள் பாஸ்டருங்கிற முறையில் வந்திருக்கீங்க, நீங்கள் சொன்னதுக்காக சான்ஸ் கொடுக்குறேன். இன்னொரு தடவை இப்படி பண்ணிட்டா அவள் வீட்டுக்குள்ளே வர முடியாது, கட்டாயம் பண்ண மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சௌகரியத்தில் ஆலோசனை சொல்லிவிட்டு ஒரு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 6-7 மாதம் இருக்கும், 7-8 மாதம் இருக்கும். நான் ஒரு நாள் 2 வீலரில் போகிறேன், டிவிஎஸ் 50 அப்போ போயிட்டுருக்கிறேன். பாஸ்டர் பாஸ்டர்னு ஒரு சத்தம், ஒரு லேடி, பொட்டு இல்லை. இப்போ இது யாருன்னு பார்த்தா, பாஸ்டர் எனக்கு தெரியலையா, நான் ஒரு நாள் உங்கள் சர்ச்சுக்கு வந்தேன் தெரியுமா, விஷம் குடித்து தற்கொலை பண்ணலான்னு வந்தேன். அந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையினால் தொடப்பட்டு நான் ஆண்டவர் என்னை மாற்றினாரு, எனக்கு சந்தோஷம் வந்துச்சு, என்னை வீட்டில் கொண்டு விட்டு வந்தீங்களே, அவள் தான் பாஸ்டர்னா, அவள் தான் பாஸ்டர். அப்படி பொட்டுலாம் இல்லையே பாஸ்டர். இப்போ நானும் என் புருஷன், மூத்த பையன், பெரியவன், எல்லாருமே குடும்பமாக ஏஜி சபைக்கு போகிறோம். நாங்கள் 3 ஒரு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் பாஸ்டர். ஹல்லேலூயா. ஏங்க, உலகத்தின் மக்களுக்கு ருசியை உண்டாக்குறது நம்ம தாங்க. அதனால தான் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், உப்பாயிருக்கிறீங்க. ஓகே, 2 1 வெள்ளையா இருக்கணும்னு அர்த்தம் என்ன? பரிசுத்தமா இருக்கணும். 2 ருசியை உண்டாக்கணும் என்ன செய்வீங்க?
சுவிசேஷம் சொல்லி அவங்க வாழ்க்கையை மாற்றணும். 2. மூன்றாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 50வது வசனம். உப்பு நல்லதுதான், சரி. உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உப்பு நல்லது, ஆனா சாரம் இல்லை. சாரம் இருந்தா தானே நீங்க அடுத்தவங்களுக்கு ருச்சி கொடுப்பீங்க. சொல்லிட்டு உங்களுக்குள்ளே உப்புடையவர்களா இருங்கள். ஓஹோ, ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். என்ன சொல்றாரு? முன்னால பூமிக்கு உப்பா இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களா இருங்கள். யாரு? விசுவாசிகளுக்குள்ளே உப்புடையவர்களா இருக்கணும். எதுக்கு அப்படின்னா, முதல்ல பூமிக்கு உப்பா இருக்கிறோம். பூமியில ருசி கிடையாது. பூமியில மக்களுக்கு ருசி இல்லை, வாழ்க்கையில அவங்களுக்கு ருசியை கொடுக்குறோம் இயேசு கொடுத்து. இப்போ உங்களுக்குள்ளே உப்பா இருங்கன்னு நான் சொன்னேன். விசுவாசிகளுக்குள்ளே உப்பா இருங்க அப்படின்னா, உப்பு என்ன பண்ணாது? கெட்டு போகாம பாதுகாக்கும். அப்படின்னா ஒரு விசுவாசி உங்களுக்குள்ளே உப்புடையவளா இருங்க அப்படின்னா, ஒரு விசுவாசி தவறா இருக்கிறாங்க, தவறுல இருக்கிறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ அவங்க தவற சொல்லி சரி பண்ண, வசனத்தை சொல்லி அவங்கள சரி பண்ண பாருங்க, அவங்கள சரி பண்ண பாருங்க. உங்களுக்குள்ளே உப்புடையவர்களா இருங்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களா இருங்க. ஒருத்தன் குறை போட்டான், சபைக்கு வரல, இல்ல ஆண்டோடைய காரியத்துல குறைவா இருக்கிறான், உங்களுக்கு புரியுது, நீங்க என்ன பண்ணணும்? அவனை வசனத்தை சொல்லி சரிப்படுத்த பாருங்க. உங்களுக்குள்ளே உப்புடையவர்களா இருங்கள். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல அடுத்தவன் எப்படி போனா என்னன்னு சொல்ற அளவுக்கு அடுத்தவனை பற்றி கர்சனையே இல்லாம போச்சு. நமக்கு தெரியுது, தெரியலன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. தெரியுது குறைவுள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆனா என்னத்தினால எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு யாருக்காவது எண்ணம் வருதா? உங்களுக்குள்ளே ஒப்படைவர்களா இருங்கள். ஏன்? அடுத்த விசுவாசி கெட்டு போகாதபடி பாத்துக்க, அடுத்த விசுவாசி கெட்டு போகாம பாத்துக்க. கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். இந்த உலகத்துல எப்படி இருக்குதான் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் இயேசு தான் சொல்றாரு, 24ஆம் அதிகாரம் 12-13. அக்கிரமம் மிகுதியாவதினால், இப்போ இயேசு வருவதற்கு முன்னால் உள்ள அடையாளங்கள்ல ஒண்ணு, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போ. அநேகருடைய அன்பு. யாருடைய அன்பு? யார் மேல இருந்த அன்பு தணிஞ்சு போச்சு? தேவன் மேல் வைத்திருந்த அநேகருடைய அன்பு தணிந்து போச்சு. எதனால? பாவம் பெருகி போச்சு. இந்த பாவம் பெருகிறதுனால பரிசுத்தவான்களுடைய அன்பு தேவன் மேல குறைஞ்சு போச்சு. நான் வாலிபனா இருக்கும் போதெல்லாம் கிறிஸ்தவங்க சினிமா பார்த்தாலே ஒத்துக்க மாட்டாங்க. எங்க வீட்டுலலாம் என்ன சினிமா பார்க்க விட மாட்டாங்க. ஆனா திருட்டுத்தனமா போனோன்னு வச்சுங்க. ஆனா இன்னைக்கு சாதாரணமா மொபைல்ல பார்த்துடுறாங்களே. ஏன் இப்படி பார்க்குறாங்க? நான் தேவனுடைய பிள்ளைகளை சொல்றேன், ரட்சிக்கப்படாதவங்கள இல்லை, அவன் பப்ளிக்கா கூட பார்ப்பான். ஏன் ரகசியமா பார்க்குறாங்க? அன்பு தணிஞ்சு போச்சுங்க. அன்பு தணிஞ்சு போச்சு. என் புருஷன் பார்த்துடக்கூடாது, என் மனைவி பார்த்துடக்கூடாது, என் பிள்ளைகள் பார்த்துடக்கூடாது, அவ்வளோதான். எங்கள் அப்பா பார்த்துடக்கூடாது. ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு உனக்கு போச்சு. என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அன்பு, தேவன் மேல இருந்த அன்பு குறைஞ்சு போச்சு. காரணம் பாவம் மீதியாவதுனால. சொல்லிட்டு வாசிங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ நீங்களும் நானும் எது வரைக்கும் இருக்கணும்? முடிவு பரியந்தம் நிலை நிறுத்தாதான் ஆண்டவர் வரும்போது ரட்சிக்கப்பட முடியும். சரிதானா? இதுக்கு இடையில யாரோ சரி வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைபட்டிருக்காங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்கள் உங்களுக்குள்ளே உப்புடையவர்கள். அப்படின்னா என்ன செய்யணும்? உப்பு என்ன உண்டாக்கும்? கெட்டு போகாம பாதுகாக்கும். அப்படிதானா? அப்போ ஒரு விசுவாசி ஆவிக்குரிய வாழ்க்கையில குறையிறான் அப்படின்னா, அவன் கெட்டு போகாம பாதுகாக்கிறது யார் கையில? அடுத்த விசுவாசி கையில. நீ உப்பு தானே, நீ உப்பு தானே. நீ தப்பா நடக்கிறான்னா தப்பா நடக்கிறத பற்றி சொல்லிக்கிட்டாலே, அத தப்பா நடக்கிறீங்கன்னா, அப்படி தப்பா இருக்கீங்க, தயவு செய்து நீங்க இந்த சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் விலகிங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். வசனம் இப்படி சொல்லுது, நீங்க செய்யுங்கன்னு சொல்லி கொடுங்க. உப்புள்ளவனாய் நீங்க இருந்து அவனை ருசியா இருக்க பாருங்க, அவனை கெட்டுவாம இருக்க பாருங்க. வேதம் சொல்லுது, எபிரேயர்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம், உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின்
பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவோ நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஓஹோ, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே ஏமாற்றதினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறு ஒருவருக்கொருவர். அப்படியானால் ஒருவன் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்படும் போது அடுத்த விசுவாசி அவனுக்கு புத்தி சொல்லணும். அவன் ஏன்னா உங்களுடைய என்னுடைய சரீரத்தின் அவயம், கிறிஸ்து தலை, நம்மெல்லாம் அவயம். ஒன்றை குறித்து ஒன்று கரிசனையா இருக்கணும். அவன் கெட்டு போகாமல் பாதுகாப்பது யாரு கடமை? நம்ம கடமை, நம்ம கடமை. அப்படியானா அவன் தவறு செய்யறான்னா இல்ல தவறு செய்யறாள் அப்படின்னா, நீங்க தவறு செய்தவங்கள சிஸ்டர் நீங்க இப்படி பண்ணாதீங்க, வேதத்தின்படி தவறு அப்படின்னு சொல்லி ஞானமா விவேகமா அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. உங்களுக்கு பெரியவங்களா இருந்தா ரொம்ப என்ன இப்படி செய்றீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அம்மா நீங்க இப்படி செஞ்சா நல்லா இருக்காது, இப்படி பண்றீங்க, வசனம் இப்படி சொல்லுது, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா யூ ஆர் ரைட், நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி தன்னை பெரிய ஆள் நினச்சிட்டு சொல்லுங்கன்னா தப்பாக போயிடும். ஆகையினால அடுத்தவங்க குறைவுபட்டு இருக்கிறாங்கன்னா அடுத்தவங்களுக்கு என்ன சொல்லணும்? வேதத்தின் வசனங்களை சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ண பார்க்கணும்? கெட்டு போகாமல் இருக்கணும், என்ன பண்ண பார்க்கணும்? வசனங்களை சொல்லி சரி பண்ண பார்க்கணும். இது உப்புடைய தன்மை, உங்களுக்குள்ளே உப்புடைய. இப்போ ஒரு சபை உப்புள்ளதா இருக்கு பாருங்க, வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே எது தெசலோனிக்கே சபை செய்து வருகிறது, நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி. யாருக்கு சொல்றாரு? சபைக்குள்ள நடக்கிற சம்பவத்தை சொல்றார். சபைக்குள்ள நடக்கிற சம்பவத்தை சொல்றார். நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அப்ப எங்கோ ஒரு விசுவாசி குறைஞ்சிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரல, இல்ல டல்லா இருக்கிறாங்க அப்படின்னா ஒருவர் அவங்கள கொஞ்சம் தேற்றுங்க. அவங்க சோர்ந்து போயிட்டாங்க, கொஞ்சம் தேற்றுங்க, வசனத்தை வச்சு தேற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா, அவங்க கவலையினால பாரத்தினால சோர்ந்து போயிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அப்படிப்பட்டவங்களை கொஞ்சம் தேற்றுங்க, வசனத்தை சொல்லி. ஒன்றும் பயப்படாதீங்க, தேவனால் எல்லாம் கூடும், அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு முதல்ல தேற்றுங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த இருக்கிற சூழ்நிலையில பக்தி குறைஞ்சு போயிருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்க பக்தியை விருத்தி உண்டாக்குற மாதிரி செய்யணும். அப்படின்னா எப்படின்னா செய்வீங்க? பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு வசனங்களை சொல்லி அவங்க வாழ்க்கையில பக்தியை விருத்தி உண்டாக்க பார்க்க. அவங்க பக்தி என்னாச்சு? கவலையினால பாரத்தினால அல்லவென்றால் சூழ்நிலையினால பக்தியில குறைஞ்சு போயிட்டாங்க. அதனால ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்க செய்யுங்க. ஏன்? நீங்களும் நானும் யாரு? உப்பு. 1 பூமிக்கு உப்பு, 2 உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிரும். பூமிக்கு ருசியை உண்டாக்குறோம், சபைக்குள்ள அடுத்தவன் கெட்டுவாதபடிக்கு அவங்கள பலப்படுத்தணும். 3 1 வெள்ளையா இருக்குது பரிசுத்தம், 2 உலகத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு அவங்கள சந்தோஷப்படுத்துகிறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வச்சு உப்பு. 2 உங்களுக்குள்ளே உப்பாரு. 4வது உப்பு குறித்து வேதம் சொல்ற காரியத்தை சொல்றேன். உப்பு மருந்துக்கு உதவுமா? மருந்துக்கு உதவும் உப்பு. 107ஆம் சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. அப்படின்னா வசனம் வந்து என்ன பண்ணுது? குணமாக்குற சக்தி உள்ளது. எப்படி மாத்திரைக்கு குணமாக்குற சக்தி இருக்குன்னு சொல்லி டாக்டர் கொடுத்து அது சாப்பிட்றோமோ, அதை விட மேல வசனத்துக்குள்ள குணமாக்குற சக்தி இருக்கு. சரிதானா? இந்த குணமாக்குற சக்தி அந்த வசனத்தை அனுப்பி குணமாக்கி அவளை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். அப்ப அந்த வசனத்துக்குள்ள குணமாக்குற சக்தி இருக்குன்னா நீங்களும் நானும் உப்பு. சரியா? இந்த வியாதிப்பட்டவர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்? மருந்தா மாறணும், அவங்கள சுகப்படுத்தணும். என்ன செய்யலாம்? என்னங்க செய்யலாம்? வசனத்துக்குள்ள சுகமாக்குற சக்தி இருக்கு. நீங்க
இப்போ அவங்களுக்கு வியாதிப்பட்டிருக்கிறவங்களுக்கு முதல்ல ரொம்ப அன்பா விசாரிங்க. ஏற்கனவே அவங்க நொந்து போயிருப்பாங்க, வியாதிப்பட்ட நிலைமையில நொந்து போயிருப்பாங்க. நீங்க அவங்கள ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அதாவது என்ன விசுவாசத்தை உண்டாக்குங்க. கவலைப்படாதீங்க, தேவனால கூடாது ஒன்றும் இல்லை, தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளத்தில் சந்தோஷத்தை உற்சாகத்தை உண்டாக்க பாருங்க, விசுவாசத்தை உண்டாக்க பாருங்க. இப்போ அவங்க உள்ள கொஞ்சம் ஆறுதல் அடையும். அப்போ அந்த நேரத்தில் 4 விதத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த வியாதி வருதுங்க. ஒன்று பாவத்தினால வருது, ஒன்று ஆண்டோடைய வசனத்தை கீழ்ப்படியாதனால வருது. ஒரு புறஜாதியாக இருந்தால் பாவத்தினால்னு சொல்லிக்கலாம், அவன் தான் வசனமே தெரியாத. கிறிஸ்தவங்களாக இருந்தால் வசனத்தை கீழ்ப்படியாதனால. 3வது காத்து கொள்ளாதனால. 4வது யோபு ஒரு பாவமும் செய்யலை, காரணம் இல்லாமலே வரலாம், காரணம் இல்லாமலே வரலாம். 4 நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிட்டு, இப்போது அவங்களுக்கு நீங்கள் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த வியாதியிலேருந்து விடுதலை பெற அளவுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை சொல்லணும். அவங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். அப்படி நீங்கள் செய்வீங்கன்னா நீங்கள் உப்பாக மாறுறீங்க, வியாதிப்பட்டவங்களுக்கு உப்பாக மாறுறீங்க. நீங்கள் வசனத்தை சொன்னீங்க. ஏங்க இந்த வசனத்துக்குள்ளே உயிர் இருக்குங்க, வசனத்துக்குள்ளே உயிர் இருக்கு. நான் 2 சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னால் ராமச்சந்திராவில் விசிட்டிங் போகலாம், இப்போ தான் விடமாட்டேன்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சாயங்காலம் விசிட்டிங் போன போது பல வருஷங்களுக்கு முன்னால் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் வார்டு பக்கமாக போனோம். ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான், ஒரு ஸ்பெஷல் வார்டில் முன்னால் பேர் இருக்குது, நின்றுட்டு இருந்தான். தம்பி இங்கே யாருப்பா இருக்கிறா அப்படின்னு. எங்கள் அம்மா இருக்கிறாங்க. என்னாச்சுப்பா அவங்க அம்மாவுக்கு? எங்கள் அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, டாக்டர் சொல்லிட்டாங்க முடியாது, வீட்டுக்கு எடுத்து போய்ட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அழ ஆரம்பித்தான். தம்பி அழாத அழாத, டாக்டர் தானே சொன்னார், நம்ம படைச்ச தேவனுக்கு சுகமாக்க முடியும் அப்படின்னு. வாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு நான் கேட்டேன். நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டேன் அந்த தம்பியை. ஆமாம், நாங்கள் கோடம்பாக்கத்தில் உள்ள ஏஜி சபைக்கு போகிற குடும்பம் அப்படின்னா. அவங்க அம்மா அப்படியே படுத்த படுக்கையில் இருக்காங்க, பேசுறது விளங்குது, ஆனால் அவங்களால பேச முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இல்லை ஹார்ட் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ட்டாங்க, டாக்டர்ஸ் கொண்டு போக சொல்லிட்டாங்க. தயவுசெய்து நல்லா கவனிங்கம்மா, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. டாக்டர்ஸ் தானே சொன்னாங்க தேவனால் கூடும், தேவனால் அற்புதம் செய்ய முடியும், செத்தவனை கூட எழுப்புறதுக்கு ஆண்டவரால் முடியுமானா உங்களுக்கு ஆண்டவரால் இதை சுகமாக்க முடியும் சொன்னது டாக்டர். எல்லா ஆஸ்தியும் விற்று சற்றேனும் குணமாகாமல் இயேசுவிட்ட வந்தவங்களை குணமாக்கலாம்ல, அதே போல் டாக்டரால் குணமாக்க முடியாது, உங்களால் முடியும் சொல்லிட்டு என்ன சொன்னேன் தெரியுமா? கொஞ்சம் விசுவாச வார்த்தையை சொன்னேன். எதனால் வந்தது எப்படி வந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் காரியங்களை உணர்த்திட்டு, இப்போ ஆண்டவரால் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, இப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு இருக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு இருக்கு. நீங்க இப்போ விசுவாசிக்கணும். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும்போது ரட்சிப்பு உண்டாகுன்னு இருக்கு. இப்போ இயேசு உங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார், ஓகே, மன்னிப்பு கேளுங்க, மன்னிச்சுவார். இப்போ நீங்க சொல்லுங்க, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீர்கள், நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள்னு சொல்லி யோவான் 7:24 இருக்கு. அந்த தம்பியை பைபிள் படிக்க சொன்னேன், எடுத்தான் படித்தான். நீங்க தோற்றம் என்ன சொல்லுது? ஹார்ட் பேஷண்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால். இப்போ எது கரெக்ட்? உங்களுக்குள்ளே இருக்கிற வியாதி ரைட்டா, சொன்ன இயேசுடைய வார்த்தை ரைட்டா சொல்லுங்க அப்படின்னு. தம்பி சொன்னாங்க, வார்த்தை தான் ரைட்டு ஐயா, வார்த்தை தான் ரைட்டுன்னா. தம்பி சிஸ்டர் நல்லா கவனிச்சிங்க, அவங்க வசனம் தான் ரைட்டு, டாக்டர் சொன்னது ரைட் இல்லை, உங்க வியாதி ரைட் இல்லை, ஆண்டவர் தான் வசனம் சொல்லியிருக்காரு, ஆகினால் தழும்புகளால் சுகமானீர்கள், இதை ஏத்துங்க சிஸ்டர்னு. சரி பாஸ்டர். நாங்கள் என்ன ஆச்சு தெரியுமா? அவன் என்ன சொன்னான்? ஆபிரகாம் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் போய் தொழுது கொண்டு, இப்போ அவன் கையில் கத்தி கட்ட வெட்டுறதுக்கு பையன், ஆனால் திரும்பி வருவோன்றான். விசுவாசத்தை தானே சொன்னான்.
சூழ்நிலையை பார்க்கல, நீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, விசுவாசத்தில் அறிக்கை பண்ணுங்க. நல்லா கவனமாக கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, எவீர் மகா செத்து போயிட்டா, ஊருக்கு செத்து போன மாதிரி. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு, மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கு. டாக்டர் சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சுன்னு. ஆனால் ஆண்டவர் பார்வையில் உங்களுக்கு இது அவ்வளவு சீரியஸ் மேட்டர் இல்லை, தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசுவாச அறிக்கை சொல்ல, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர்னு சொன்னாங்க. எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி கடன் வாங்கி செத்துட்டான். அந்த தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகள் 2 பேரை கடன் கொடுத்தவன் பிடிச்சி அடிமையாக்க கொண்டு போலான்னு வந்தான். அந்த நேரத்தில் அந்த தீர்க்கதரிசியின் மனைவி எலிசாட்ட போய், ஐயா என் கணவன் இப்படி கடன் வாங்கி செத்து போயிட்டான், கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை அடிமையாக்க வந்திருக்கிறான், என்ன செய்ய தெரியல அப்படின்னு சொல்லி அழுத போது, உன் வீட்டில் என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய், வேற ஒன்றும் இல்லைல்ல. சரி, நீ உன் பிள்ளைகளோடு சேர்ந்து பக்கத்தில் அக்கத்தில் உள்ள எல்லார் வீட்லேயும் என்ன வாங்கிக்கோ, பாத்திரத்தை, வெறும் பாத்திரத்தை வாங்கிக்க. வெறும் பாத்திரத்தை வாங்கி ஒரு ரூமுக்குள்ளே போங்க, அந்த ரூமுக்குள்ளே வச்சுங்க. நீ அந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயை, ஒரு குடத்தில் இருக்கிற எண்ணெயை அதில் வாத்து முழு எல்லா பாத்திரத்தையும் நிரப்பி வச்சுட்டு நீ விற்று முதல்ல என்ன பண்ணு, கடன் கொடு. நமக்கு இன்னைக்கு கடன் இருக்கும், ஆனால் பணம் வந்துச்சுன்னா உடனே கடனை கொடுக்க விருப்பம் இருக்காது. என்ன பொருள் வாங்கலாம், என்ன வாங்கலாம், இப்படி தான் இருக்கு. ஆனால் அவன் என்ன சொல்லி கொடுக்குறான், வித்து கடனை கொடு அப்புறம் ஜீவனம் பண்ணுன்னு. இவன் ஊத்துறா பாருங்க. பிள்ளைகள் பாத்திரத்தை கொண்டு வராங்க, ஊத்துறா, இப்படி இந்தாம்மா இருக்குமா, இப்படியே இந்தா இருக்குது, இப்படி இந்தா இருக்குது, இப்படி இன்னொரு பாத்திரம் கொண்டா, இல்லைம்மா நின்று போச்சு, நின்று போச்சு. எங்க பாத்திரம் இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்ல சொல்ல வந்துகிட்டே இருக்குங்க. பாத்திரம் இல்லைன்னு சொன்னாங்க, நின்னே போச்சுங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், இப்போ உங்களுக்கு வியாதி இருக்குன்னு டாக்டர் தான் சொன்னார், அவருடைய தழும்புகளால் குணமாக இருக்கு, இப்போ உங்களுக்கு இருக்குதா, வியாதி இருக்குதா இல்லையா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேன். வியாதி இருக்குதா, இல்லை பாஸ்டர் இல்லை. இருக்குதான்னு கேட்டேன், இல்லை. இருக்குதான்னு கேட்டேன், இல்லை. இனிமேல் இல்லவே இல்லை போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்த வாரம் விசிட்டிங் போகிறோம். ஒருவேளை அந்த அம்மா போச்சோ நம்ம தெரியல, சந்தேகம் பிசாசு வீட்டுறவங்க. அந்த ரூம் பக்கத்தில் போகிறோம், அந்த ரூமில் அந்த அம்மா அட்ரஸ் நம்பர் மறுபடியும் இருக்குது. தட்டுனேன், அந்த தம்பி வந்தான், ஐயா வாங்க ஐயா, வாங்க ஐயா. தம்பி அம்மா எப்படி இருக்காங்க? இப்போ நல்லா ஆயிட்டாங்க ஐயா, ஆண்டவர் நல்லா ஆக்கிட்டாரு, நாளைக்கு டிஸ்சார்ஜ்னு சொன்னாங்க, நான் சுகமாக வீட்டுக்கு போகிறேன் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க நீங்களும் நானும் உப்புங்க, மருந்துக்கு உபயோகப்படுற உப்பு. ஆமென், ஹல்லேலூயா, ஜீசஸ். வியாதியஸ்தனை பார்த்து நீ என்ன பண்ணாத, இப்படியா சொல்லிட்டாங்க. ஐயோ, எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இப்படித்தான் ஒருத்தனுக்கு சொன்னாங்க, அவன் செத்தே போயிட்டான். இதுக்கு நீ அப்படிப்பட்டவங்க இடத்துக்கு போகவே போகாத. அவன் 10-15 நாள் பிறகு சாகிறவன் சீக்கிரமே செத்துருவான். அவனை உயிரோடு காக்கிறதுக்கு மருந்தா வச்சான்னா நீ பாய்சனா விடிய, அவன் சாப்பிட்றதுக்கு பாய்சனா மாறிய. ஏங்க வசனத்தை ஊட்டி விட்டு, விசுவாசத்தை வளர்த்து விட்டு, அவங்கள பூஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க விசுவாசத்தினாலவே நீதிமான் பிழைப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தை நீங்க ஊட்டி விட்டீங்கன்னா அவன் வியாதியெல்லாம் சரியா போயிருங்க. ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய முறையில் தான் சொல்றது இல்லை. இந்த உப்பு எதுக்கெல்லாம் உபயோகப்படுது? வெள்ளையா இருக்கும் அப்படின்னா என்ன செய்யணும்? உலகத்துக்கு சாட்சியா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். 2 ருசியை கொடுக்கும். பாவம் நிறைஞ்ச மக்கள் வேதனையோடு கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு ருசியை கொடுக்குற அளவுக்கு வாழ்க்கை வாழணும். 3 அடுத்தவங்களை கெடாது பார்க்கும், பாதுகாத்துக்கும். அதே போல பக்கத்தில் உள்ள விசுவாசிகள் யாராவது குறைவுபட்டாங்கன்னா அவங்கள கெட்டு போகாதபடிக்கு பாதுகாக்கிறதுக்கு நீங்க வசனங்களை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தணும். 4 மருந்துக்கு உபயோகப்படும். அப்படின்னா என்ன? வியாதிப்பட்டவளுக்கு கர்த்தருடைய வசனத்துக்குள்ள இருக்கிற வல்லமையை நீங்க வெள்ள விசுவாசத்தை ஊட்டி விட்டீங்கன்னா நீங்க உப்பாகி அந்த அவங்களுக்கு சுகத்தை உண்டாக்கலாம். ஆமென்,
சரி, இப்ப கடைசியா முடிவுக்கு வருவோம். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். சரி. உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. இப்போ உப்பானது சாரமற்று போனால் என்று எழுதியிருக்கிறது. அப்போ உப்பு கூட சாரம் இல்லாம போகுமா? நிறைய நேரங்கள்ல உப்பு நீங்க எக்கச்சக்கமா போட்டு போட்டு பார்த்தாலும் உப்பே இருக்காது. காரணம் என்ன? அந்த உப்புக்குள்ள சாரம் இல்லை. இப்ப நீங்களும் நானும் யாரு? உப்பு சாரம் இல்லாமலும் போகலாமா? உப்பு சாரம் இல்லாமல் அப்படின்னா நீங்களும் நானும் சாரம் இல்லாத உப்பா மாற முடியுமா? முடியுங்க. எப்போ சாரம் இல்லாம போகும் தெரியுமா? சங்கீதம் 32:4. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. இப்ப இந்த சாரம் எப்படி வறண்டு போச்சு? பாரமா இருந்ததுனாலே. அப்போ யாருடைய வாழ்க்கையில கவலைகள் ஜாஸ்தி இருக்குதோ அவங்களுடைய வாழ்க்கையில சாரமான உப்பு சாரம் இழந்துரும். அப்படின்னு நான் புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி ஆராதனைக்கு வந்து ஆவியில் நிறைஞ்சு ஆவி ஆண்டவரை ஆராதனை பண்ணி இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா சாரம் உள்ள உப்பா ஆயிட்டே இருப்பீங்க. ஆனா இப்ப கவலை வந்துருச்சு, பாரம் வந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? இப்போ பைபிள் படிக்க மாட்டீங்க, ஜெபம் குறையும், சர்ச்சுக்கு வர்றது அடுத்த வாரம் போய்க்கலான்னு இருக்கோம். இந்த பாரத்தினால என்ன ஆகுது? நம்ம சாரம் குறையுது. அந்த யோபுவின் புஸ்தகம் யோபு 15:4. நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். கஷ்டத்தின் மேல கஷ்டம் வருது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. நான் ஏன் பயபக்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தையும் தியானத்தையும் குறைய பண்றாங்க. இப்ப நீ உப்பா இருக்கக்கூடிய நீ உன் வாழ்க்கையில வர்ற பிரச்சனையும் உன் வாழ்க்கையில வர்ற வேதனையும் பார்த்து, ஐயோ என் குடும்பத்துல இப்படிப்பட்ட வேதனை, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட வேதனை, என் கணவனுக்கு இப்படிப்பட்ட வேதனை, என் புருஷனுக்கு என் மனைவிக்கு இப்படிப்பட்ட வேதனை, என் குடும்பத்தில் இவ்வளவு வேதனைப்படுறேனே அப்படின்னு சொல்லி வேதனையினால உன் சாரம் வறண்டு போகுது. இல்ல, எதன் சொல்லுது? இந்த பாரத்தினால சாரம் போயிருது. அதான் சொல்லுது, பயபக்தியை வீணென்று சொல்லி ஜெபத்தையும் தியானத்தையும் குறைய பண்ணுங்க. என்னத்தை ஆண்டவரை நேசித்து என்னத்தை வந்துச்சு? எவனோ நல்லா இருக்கு, நான் தானே கஷ்டப்படுறேன் சொல்லாத. பயபக்தி வீணென்று சொல்லி ஜெபத்தையும் தியானத்தையும் குறைக்காத, தேவ சமூகத்தை வர்றதை குறைக்காத. அப்படி செய்தால் நீ வறண்டு போன உப்பு, சாரம் இல்லாத உப்பு, உன்னை வச்சு ஆண்டவர் ஒன்னும் செய்ய மாட்டார். என்ன செய்யுமா? சாரம் இல்லாத உப்பு. மறுபடி வாசிங்க. இப்போ மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும். இப்போ சாரம் இல்லாமல் போனால், சாரம் ஏன் இல்லாம போச்சு? கவலை, பாரம். இந்த பாரத்தினால என்னாச்சு? சாரம் இல்லாத உப்பாயிடுச்சு. இந்த உப்பை என்ன பண்ணலாமா? வெளியே கொட்டுவாங்க. சபைக்கே நீ வெளியே போயிருவ, சபையை விட்டே வெளியே போயிருவ. ரொம்ப காலம் எனக்கு பாரம், என்னால முடியல, ஐயோ இவ்வளவு வேதனை அப்படின்னு சொல்லி பாரப்படுற உப்பாய் நீ இருப்பாயானால் ஒரு நாள்ல நீ சபையை விட்டே போயிருவ. எப்படி? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய. ஐயா, நீ வெளியே போயிட்டா எந்த மனுஷனும் உன்னை மதிக்க மாட்டான். நீ ஆண்டவரை விட்டு வெளியே போய் பாரு, எவனும் மதிக்க மாட்டான். மனுஷரால் மிதிக்கப்படுற, ஏய் உன்னால என் வீட்டுக்கு பிரச்சனை வருதுடா, நீ என் வீட்டை விட்டுக்க வெளியே போ. ஐயோ பிரதர் சிஸ்டர் நல்லா கொஞ்சிங்க, தேவனை விட்டு விலகிற யாவரும் சபிக்கப்பட்டவள் இருக்குது. அப்படி சபிக்கப்பட்டவள் உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களால சாபம் வர சான்ஸ் இருக்கு. ஆகனால என் வீட்டுக்கு வராதரா, என் வீட்டுக்கு வராதரா, என் வீட்டுக்கு வராதரா அப்படின்னு சொல்லி விரட்டுறதுக்கு சந்தர்ப்பம். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. வெளியே கொட்டப்படுவதற்கும், வெளியே போச்சு சபையை விட்டு வெளியே போய் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. மிதிப்பான். இவெல்லாம் மனுஷன், இவெல்லாம் ரட்சிக்கப்பட்டவன். ஆண்டவருக்கு துரோகம் பண்ணி என்னவா? யூதாஸ் காரியத்து நிலைமை பார்த்தீங்களா? யூதாஸ் காரியத்து நிலைமை, அவன்
தேவ ஜனத்தை விட்டு வெளியே போனான். ஊருக்கு மத்தியில் வேதனையாக மாறினான். கடைசியில் தற்கொலை பண்ணி செத்துட்டான். இதுதான் முடிவு. அவன் உப்பு தான், ஆனால் முடிஞ்சு போச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 34-35. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? சரி, உப்பு நல்லது, சாரம் இல்லாம போச்சு. எப்படி போச்சு? பாரத்தினால சாரம் இல்லாம போச்சு, கவலையினால சாரம் இல்லாம போச்சு. எதுனா சாரமாக்க முடியும்? ஒண்ணுமே முடியாது. அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. நிலத்துக்காகிலும் நெருவாய்க்க. நிலம்னா உலகம், உலகத்துக்கும் உதவாது, அடுத்தவனுக்கும் உதவாது, எவனுக்கும் எரு மாதிரி வராது. அவனால யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். கேட்கிறதற்கு நமக்கெல்லாம் காது இருந்துச்சுல்ல, கேட்டோமா? உங்களுக்குள்ளே நம்ம பூமிக்கு உப்பா இருக்கலாமா? உங்களுக்குள்ளே உப்புடையவளா இருங்கள்னு உப்பா இருக்கலாமா? நமக்குள்ளே ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் உப்பு என்கிற ஸ்தானத்துக்கு வந்துட்டேன், உங்களோடு இணைஞ்சிட்டேன், உப்பா இருக்கிறேன், நான் சாட்சியாய் பரிசுத்தமாக வாழணும், பூமிக்கு உப்பா இருக்கணும், நான் சுவிசேஷம் சொல்லி ஆண்டவரே வேதனையோடு கூட இருக்கக்கூடிய மக்களை நாம் பக்கம் கொண்டு வரணும். ஆண்டவரே எங்களுக்குள்ள யாராவது சோர்ந்து போயிருக்காங்கன்னா அவங்கள உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு, நான் அவங்கள பலப்படுத்துகிற அளவுக்கு உப்பா இருக்கணும். 4, ஆண்டவரே நான் வியாதிப்பட்டவங்களுக்கு உங்களுடைய வார்த்தை சொல்லி அவங்கள சுகப்படுத்துகிற அளவுக்கு நான் ஒரு மருந்தான உப்பா இருக்கணும். என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆனால் சாரம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது வெளியே சபை விட்டு போயிடும், நிலத்துக்கும் உதவாது, பூமிக்கும் உதவாது, மடத்தை மிதிக்கிற அளவுக்கு ஆயிரும். வேணாம் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? ஜீசஸ். அருமையான தேவஜனமே, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பு சாரம் இல்லாமலும் போகலாம். நீ கவலையோடு கூட இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற சாரம், உப்பாகிய உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாரம் இழந்து அந்த உப்பு யூஸ்லெஸ் ஆயிரும், ஒன்றுக்கும் உதவாதாயிரும். இல்லை ஆண்டவரே, என் கவலைகளெல்லாம் உங்க மேலே வச்சுறேன், நான் ஒரு சாரமுள்ள உப்பா இருக்க என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, சாரமுள்ள உப்பா இருக்க என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உப்பு வெள்ளையா இருக்குன்னு சொல்லி ஆமாம் பார்க்குறோம் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாருக்கும் மத்தியில் நான் பரிசுத்தமாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய பார்வைகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய செயல்கள் எல்லாமே பரிசுத்தமாக இருக்கட்டும், உமக்கு பிரியமாக இருக்கட்டும். ஜனங்களும் என்ன ஒரு விரல் மீட்டி இப்படிப்பட்டவன் குற்றம் சொல்லிவிடாதபடிக்கு ஆண்டவரே நீரே தேவன் என்பதற்கு நான் அவளுக்கு மத்தியில் சாட்சியாய் விளங்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் சொன்னீங்களே ஆண்டவரே, துக்கத்தோடும் துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே எங்களை போய் உப்பாக்கிறீரே, நாங்கள் அவர்களுக்கு மத்தியிலே இருந்து அவளை ஆண்டவரை சந்தோஷப்படுத்த, அவளை ருசியாக்க, அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை எனக்கு தருவீராக. சுவிசேஷம் அறிவித்து ஜனங்களை உம்மண்டை கொண்டு வரத்தக்கதாய், சமாதானம் உள்ளவளாய் மாற்றிவிடத்தக்கதாய், நான் அப்படிப்பட்ட ருசி உள்ள ஆண்டவர் உப்பாய் அவளுக்கு மாறிவிட எனக்கு கிருபை தருவீராக. உங்களுக்குள்ளே உப்புள்ளவளாயிருங்கள். அன்றைய ஆவிக்குரிய சபையில் ஆவிக்குரிய காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிற விசுவாசிகளை பலப்படுத்துகிற அளவுக்கு நான் எங்களுக்குள்ளே உப்பா இருக்கேன் ஆண்டவர் வாழ உதவி செய்யுங்க. அதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, நான் உப்பு மருந்துக்கும் உபயோகப்படும் சொன்னீங்களே, வியாதிப்பட்டவளை பார்த்து அவங்கள சொஸ்தப்படுத்தத்தக்கதாய் வசனங்களை சொல்லும்படிக்கு நான் ஒரு சாரமுள்ள உப்பா இருக்க என்னை மனப்பூர்வமாக உப்பு கொடுக்குறேன். சாரம் இல்லாமல் போனால் உப்பு வீணாயிரும். உங்கள் வாழ்க்கையில் கவலை இருக்குதான்னு பாருங்க, பாரம் இருக்குதான்னு பாருங்க. எவ்வளோ நாள் அந்த கவலையை வச்சு 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 வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, இந்த கவலையை வச்சு வாழ்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? உங்களுக்கு அந்த பாரம் அதிகமாக ஆக 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 என்ன ஆகும் தெரியுமா? கர்த்தருடைய காரியத்தில் மெல்ல குறைபடுவீங்க. அதிகாலையில் எழும்புறவங்க காலையில் ரொம்ப பிந்தி எழும்புவீங்க.
5-6 அதிகாரம் வாசிக்கிறவங்க ஒரு அதிகாரத்துக்கு வந்துடுவீங்க. சபைக்கு ரெகுலராக வர்றவங்க முந்தி வர்றவங்க பிந்தி வருவீங்க. ஒவ்வொரு வாரம் வர்றவங்க மாதம் ஒரு வாரம் வருவீங்க. ஏன் தெரியுமா? உப்பு சாரம் இல்லாமல் போகுது. இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கிறேன், சாரம் இல்லாத உப்பை போல இருக்கிறேன் ஆண்டவரே. கவலையினாலே சாரம் இல்லாத உப்பை போல இருக்கிறேன். இந்த நாளில் கவலை உங்கள் மேலே வச்சுட்டு நான் போகிறேன் ஆண்டவரே. உங்கள் மேலே வச்சுட்டு போகிறேன் ஆண்டவரே. என் கவலைகளெல்லாம் உங்கள் மேலே வச்சுட்டு நான் போகிறேன்ப்பா. நீங்கள் தான்ப்பா அதுக்கு ரெமெடி. அதை செய்ய உங்களால் முடியும் ஆண்டவரே, உங்களால் முடியும் ஆண்டவரே. நான் சாரம் இல்லாத உப்பாக இருக்க விரும்பவில்லை, சாரமுள்ள உப்பாக இருக்க விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் மே ஆராதிப்பதற்கு எங்களை அழைத்து வந்தீர். கோடா கொடி ஸ்தோத்திரம். மே ஆராதித்தோம், உம்முடைய வசனங்களை கேட்டோம். நாங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறோம், எங்களுக்குள்ளே உப்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் வெளிப்படுத்தினீங்க. உப்பு சாரமற்று போனால் ஏதாலும் சாரமாக்க முடியாதுப்பா. வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் உதவாது என்று சொன்னீரே. என் தகப்பனே, நாங்கள் சாரமற்ற உப்பாய் இராதபடிக்கு சாரமுள்ள உப்பாய் சாட்சியாய் வாழ, சுவிசேஷம் சொல்ல, சோர்ந்து போயிருக்கிற விசுவாசிகளை பலப்படுத்த, அதோடு மாத்திரமல்ல வியாதிப்பட்டவளை வசனம் சொல்லி ஆவியில் ஆண்டவரே அவளை வியாதியிலிருந்து விடுதலையாக்கிவிட, அப்படிப்பட்ட உப்புள்ள குணங்களாக எங்களை மாற்றுவீரா, உப்பாய் மாற்றுவீரா. வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தவான்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.